எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீட்டர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம Xpulse 200 ஒன்று வாங்கியிருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்த சில பேர் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இதோ நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வண்டியினுடைய ரியர் செக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். வண்டி வாங்கின உடனே முதல்ல பண்ண மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பைக்கர்ஸும் பண்ணுற மாதிரி இந்த சைடில் பெருசாக ஷேரி கார்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதை நான் வந்து கழட்டி போட்டேன். இதில் பார்த்தோம்னா ஷேரி கார்டு அண்ட் ஃபுட் ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரே பீஸாக வந்துச்சு. இந்த வண்டியில் பெருசாக யாரும் ஒன் சைடில் உட்கார போகிறதில்ல அப்படிங்கிறனால அதை நான் வந்து கழட்டி வீசிட்டேன். ரெண்டாவதாக பண்ண மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Xpulseல வந்து ஜென்ரலாகவே வந்து பின்னாடி இந்த மட் கார்டுங்கிற பேரில் பெருசாக ஒரு டைல் ஒன்று வந்துருந்தது. அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு அதோட லுக் பிடிக்கல. அதனால அதை கழட்டி வீசிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டெயில் டைடி அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா Xpulseக்குனே மேனுஃபேக்சர் ஆகி வர்றதுனால இது வந்து டைரக்ட் ஃபிட், எந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண தேவையில்லை. இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ், நம்பர் பிளேட் எல்லாமே மவுண்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1100 rupees என்னமோ வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே வந்து வேரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் நான் வந்து எங்கே வாங்கினேன், இந்த ப்ராடக்ட்டில் லிங்க்கு, அதேமாதிரி ப்ராடக்ட்னு காஸ்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து டாப் ரேக்னுடைய பிளேட் ஆட் பண்ணியிருக்கோம். Xpulseல வந்து டிஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லக்கேஜ் ரேக் வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது மேலே பெருசாக நமக்கு வந்து லக்கேஜஸ் எதையும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த பிளேட் ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ இந்த பிளேட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து நிறையா பஞ்சி ஹோல்ஸ் எல்லாம் வர்றதுனால சாஃப்ட் லக்கேஜாக இருந்தாலும் சரி, அதாவது பேக்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி, அப்படி இல்லை டாப் பாக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதனுடைய காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1300 என்னமோ வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த மாடிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சீட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ Xpulseல வந்து ஜென்ரலாகவே வர சீட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப நேரோவாக, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆச்சு. குறிப்பாக நம்ம வந்து லாங் ரைட்ஸ், இப்போ ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போகிறோம், ரொம்ப நேரம் நம்ம வந்து உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ப்பாக இருந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து இப்போ ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா இப்போ ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணி மேலே இருக்க கவரும் சேஞ்ச் பண்ணதுக்கு பார்த்தோம்னா 600 rupees வந்து என்னமோ ஆச்சு. அடுத்த மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கியர் ஃபுட் ரப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கேஷுவலாக அந்த ஒயிட் கலர் ஷூஸ் எல்லாம் போட்டு ஓட்டுறோம் அப்படின்னா அந்த கியர் ஃபுட்லேருந்து வந்து நம்ம ஷூ வந்து அழுக்காயிடும். ஸோ அதனால் இந்த ரப்பர் ஆட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 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 அழுக்காகிறது வந்து கம்மியாகும். அதே சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வாஷபிள் கூட, வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஆனால் அதே சேம் டைம் இது ரப்பர் மெட்டீரியல் அப்படிங்கிறனால நமக்கு அடிஷ்னலாக வந்து நம்ம கியர் சேஞ்ச் பண்ணும்போது அடிஷ்னல் கிரிப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 rupees என்னமோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் Xpulseல வந்து ஒரு சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை வர மாதிரி ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி நம்ம வந்து ஆஃப் ரோட்லாம் போகும்போது நிறைய இடத்துல வந்து அடியில் அடிப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால அதை கழட்டிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். எனக்கு மெயின்லி வந்து சென்டர் ஸ்டாண்ட் எதுக்காக யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் லூப் வீட்லேயே வந்து செயின் லூப் அடிக்கிறதுக்கு, செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா சென்டர் ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பேடாக் ஸ்டாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேடாக் ஸ்டாண்ட் வாங்கினேன். பேடாக் ஸ்டாண்ட் பார்த்தோம்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். அரௌண்ட் ஒரு 2200 rupees என்னமோ வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சென்டர் ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னா 850 rupees தான் வந்துச்சு. அது வந்து ஹீரோ ஷோரூம்லேருந்தே நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் சர்வீஸ் பண்ணும்போதே சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ வண்டியினுடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பாரை சுற்றி நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டில் பார்லேருந்தே வருவோம். ஸோ Xpulseல வந்து டிஃபால்ட்டாக வந்து ஹேண்டில் பார் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. குறிப்பாக நம்ம வந்து இந்த ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது நின்றுட்டு ஓட்டுற சிச்சுவேஷனில் லைட்டாக குனிஞ்சு தான் வந்து ஹேண்டில் பாரை ரீச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால ஹேண்டில் பார் நம்ம வந்து எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஹேண்டில் பார் ரைசர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் தான் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xpulseல டிஃபால்ட்டாக வர ஹேண்டில் பார் பார்த்தோம்னா அவ்வளோக்கா ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து என் ஃப்ரெண்டுடைய பைக்கு ஸ்டாண்ட்லேருந்து கீழே விழுந்ததையும் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டில் பார் பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து அந்தளவுக்கு எனக்கு அதாவது எனக்கு வந்து 2 பர்பஸுமே ஒரே இதில் ஃபில் ஆகிற மாதிரி ஹேண்டில் பார் ஹைட்டும் ஆகணும், அதே டைம் ஹேண்டில் பார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த ஹேண்டில் பார் வந்து வாங்கிடலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ROB ரிப்பப்ளிக் ஆஃப் பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கராஜ் அவங்ககிட்ட இருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்.
இது பார்த்தோம் அப்படின்னா 1100 rupees என்னமோ வந்துச்சு. டைரக்ட் ஃபிட் தான், இந்த மாடிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. ஹைட்டும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ரொம்ப அதாவது நின்றுட்டு ஓட்டுறதாலும் சரி, இல்லை டூரிங் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டிலுடைய ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆக்சிலேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாம் ரெஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணி, இது பேர் என்னன்னு தெரியல, த்ராட்டில் அசிஸ்ட்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து லாங் டிரைவ் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம த்ராட்டில் இப்படி கிரிப் பண்ணி இப்படி பிடிச்சிருக்கவே தேவையில்லை. இது மேலே அழகாக வந்து நம்ம உள்ளங்கை வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம். லைட்டான சின்னதான எஃபர்ட் கொடுத்தாலே போதும், த்ராட்டில் இன்புட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து அரௌண்ட் ஒரு 150 rupeesக்கு என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் வந்து இந்த ஹேண்ட் கார்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பல்ஸில் வந்து ஒரு ஹேண்ட் கார்டு அப்படிங்கிற பேரில் ஒன்று வந்து டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரில. பார்த்தோம்னா இந்த லிவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிவரில் மட்டும்தான் அது மவுண்ட் ஆகிருக்கு, வேறு எங்கேயுமே மவுண்ட் ஆகிருக்காது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பைக் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு, சைடு ஸ்டாண்ட்லேருந்து கீழே விழுந்ததுக்கே பார்த்தோம்னா அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்போது ஏதாவது டிராஃபிக்கில் நீங்கள் கட் பண்ணி போகும்போதோ இல்லை ஏதாவது கீழே விழுகும்போதோ அதை எந்த அளவுக்கு காப்பாற்றும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் பார்த்தோம்னா இந்த ஏசர்பிஸ் ஏசர்பிஸ்னுடைய ரெப்ளிகா ஹேண்ட் கார்டு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்தோம்னா 1300 rupees என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டல் ராடுமே வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது கிராஷ் ஆனாலும் சரி அப்படின்னா ஏதாவது வண்டி வந்து இடித்தாலுமே கூட உங்கள் கைக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ஹேண்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹேண்டில் பார்னுடைய சென்டரில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த வண்டியில் வந்து நம்ம ஹசார்டு ஃப்ளாஷரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த 2 இண்டிகேட்டர் அட் டைமில் பிளிங்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஹசார்டு ஃப்ளாஷரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நான் இன்ஸ்டால் பண்ணலேருந்து அதை அவ்வளோக்கா பெருசாக யூஸ் பண்ணல. இந்த ஸ்விட்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா 100 rupees 120 rupees என்னமோ வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷருக்கு பார்த்தோம் அப்படின்னா 400 rupees என்னமோ வந்துச்சு. அடுத்து பார்த்தோம் லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மொபைல் மவுண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து போபோனுடைய மொபைல் மவுண்ட். நம்ம முன்னாடி இருந்த டியூக்கில் வந்து இதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே தூக்கி ஸ்வாப் பண்ணி நம்ம இங்கே மாட்டிட்டோம். இந்த மொபைல் மவுண்ட்டு தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ நான் வந்து ஒரு பெங்களூர் ட்ரிப்பு போயிருந்தேன். அப்போ வந்து மொபைலை வந்து இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே பாட்டு கேட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போட்டே இருந்தேன். எப்போ இது லூஸ் ஆச்சுன்னே தெரில. பார்த்தோன்னா மொபைல் வந்து ரோட்டில் விழுந்து சளியாக நொறுங்கிருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த ரப்பர்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து அந்த மொபைலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கலாம். இதனுடைய லிங்க்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த மொபைல் மவுண்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா அதே தான் சேம் ஹேண்ட் கார்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா இந்த மிரர்ஸு. ஸோ இந்த 2 மிரரும் பார்த்தோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் இல்லைன்னா புல்லட், அந்த 2 இதில் ஏதோ ஒரு வண்டியில் வர மிரர் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டுடைய மிரர். இது எதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய வித் அண்ட் டயமீட்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் எனக்கு வந்து பர்சனலி ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ண காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ரவுண்டு மிரர் இன்ஸ்டால் பண்ணேன்னா வண்டியினுடைய ஓவரால் அந்த கிளாசிக் லுக்குக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லுக்குக்காக மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணேன். பட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, நான் பின்னாடி லக்கேஜ் வந்து கட்டியிருப்பேன் இல்லையா? ஸோ வண்டி போயிட்டு இருக்கும்போதே கூட நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த லக்கேஜ் வந்து கரெக்டாக தான் இருக்கா, இல்லை எங்கேயாவது லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ தொங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நான் 2 மிரர்லேயே வண்டி நிப்பாட்டாமே மிரரில் பார்த்தே அது வந்து ஜட்ஜ் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மிரர் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். அடுத்த மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வருவோம். வைசர்லேருந்து ஆரம்பிப்போம். டாப்லேருந்து எக்ஸ்பல்ஸில் டிஃபால்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் அந்த கிளாஸ் மாதிரியான வைசர் தான் வரும். நம்ம வண்டி பிளாக்கில் வாங்கினதுக்கான ரீசனே பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நம்ம வந்து இதை வாங்கினோம். ஸோ அதனால் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த அந்த ஒரு வைசர் மேலே நம்ம வந்து பிளாக் கலர் ராப்பிங் பண்ணிட்டோம். இது வந்து லோக்கல் ஸ்டிக்கர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 300 rupees என்னமோ தான் இது வந்து ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நம்பர் பிளேட்டை சுற்றி நம்பர் பிளேட் கார்டு அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா சும்மா லுக்குக்காக தான். அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டு அதே சமயம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்லைட் கிரில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நம்ம இந்த வண்டி வாங்கினதுக்கான மெயின் ரீசனே பார்த்தோம்னா இதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் ரோட் பண்ணி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஆஃப் ரோட் போகும்போது பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி இருக்க வண்டியிலேருந்து ஏதாவது ஒரு கல் ஸ்லிப்பாகி வந்து ஹெட்லைட் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்போ இல்லை எக்ஸ்ட்ரீமில் பார்த்தோம்னா ஹெட்லைட் உடையக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஹெட்லைட் கிரில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹனிகோம் டிசைன் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுலேயே நிறையா டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா பிளைன் கிளாஸ் மாதிரி சும்மா அந்த ஒரு எல்லோ கலர் ஒயிட் கலர் பிளைன் கிளாஸ் மாதிரியான மெட்டீரியல் கூட வச்சு இந்த ஹெட்லைட் கார்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம்னா 1300 rupees என்னமோ வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னதான் ஹெட்லைட் கிரில் மாட்டினாலும் வண்டியில் வெளிச்சம் வேணும்ல. இந்த எக்ஸ்பல்ஸினுடைய ஹெட்லைட் பார்த்தோம்னா ரொம்ப புவர் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஹைவேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாது ஹெட்லைட் வெளிச்சத்தில்.
அது நிறைய எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதோ ரீசெண்டாக அதை வந்து எக்ஸ்பல்ஸ் 4Vல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது 2V அப்படிங்கிறனால பிரைட்னஸ் பத்தலை. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஃபாக்லாம்ப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேட்டாக் லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம்னா அதனுடைய பேசிக் லைட்டு ஸ்கவுட், மேட்டாக் ஸ்கவுட்னு நினைக்கிற அந்த மாடல் பேர். ஒவ்வொரு சைடும் பார்த்தோன்னா 20 வாட்ஸ் என்னமோ. இதனுடைய த்ரோ பார்த்தோன்னா ரொம்ப அதாவது எக்ஸ்பல்ஸ் ஹெட்லைட்டை கம்பேர் பண்ணுறது 100 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல விசிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து ரெய்னி சீசன் அப்படிங்கிற அந்த மான்சூன் அப்படிங்கிறனால ரொம்ப ஃபாகியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த எல்லோ ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைட்ஸுக்கு மட்டும் பார்த்தோம்னா 3750 வந்துச்சு லைட்ஸுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வயரிங் கிட்ட அதெல்லாம் இருக்குது, அது ஒரு 2K ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச்சு பார்த்திங்கன்னா அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்விட்ச்சு பார்த்தோம் அப்படின்னா மேட்டாக்னுடைய இந்த லைட்டுக்காகவே இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்விட்ச்சு. இது வாட்டர் ப்ரூஃப், வாரண்ட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால அதுக்கு வந்து 600 என்னவோ ஆச்சு. அண்ட் அடிஷ்னலி இந்த ஃபில்டர் மட்டும் பார்த்தோம்னா இது வந்து பிளாக் ஃபில்டரும் இருக்குது. பிளாக் ஃபில்டர் அதாவது பிளாக் கவர், அதுக்காக பார்த்தோம்னா இந்த கர்நாடகா, கேரளா மாதிரி பிளேசஸ் எல்லாம் ஃபாக்லாம்ப் வந்து இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபைன் போடுவாங்க. ஸோ அது ஃபாக்லாம்ப் இல்லாமல் இருக்கிற காட்டுறதுக்காக அந்த ஒரு கவர் அப்படிங்கிறது ஒன்று வந்து நம்ம போட்டு மூடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளியர் ஃபில்டரும் இருக்குது. லைட்டுக்கு அதாவது கண்ணாடி வந்து ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த எல்லோ ஃபில்டர் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த மான்சூன், ஃபாகி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் பிளைன் எல்இடியை விட இது இன்னும் கொஞ்சம் த்ரோ அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் கார்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறோம், எங்கேயாவது வண்டி ஸ்லிப்பாகி கீழே விடுது அப்படின்னா சைடில் ஏதாவது சின்ன கல் ஏதாவது இடிக்குது அப்படின்னா மெயின் சஸ்பென்ஷன் யூனிட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னலாக அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது, ஒரு பிவிசி மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பட் ஒன்றுமே இல்லாததுக்கு இது ஏதோ ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஒரு 600 700 ருபீஸ் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அடுத்து என்ன மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லேம்ப்னுடைய மவுண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக பார்த்தோம்னா இந்த சஸ்பென்ஷன்லேயே இந்த கிளாம்ப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மவுண்ட்டு, இந்த ஃபாக் லேம்ப் மவுண்ட்டு, இந்த ஹெட்லைட் கிரில்லு, இந்த டாப் ரேக்குன்னு அதே மாதிரி அந்த டைல் டைடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஷாப்பில் தான் நம்ம வாங்கணும். அதனுடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை தவிர்த்து வேறு மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பிளாக் பண்ணோம் அப்படிங்கிறனால இந்த ஹெட்லைட்டை சுற்றி ஒரு மாதிரி குரோம் ஃபினிஷ் மாதிரி வந்து எக்ஸ்பல்ஸில் டிஃபால்ட்டாக வரும். அது மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து நம்ம அடிச்சிருக்கோம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஏரியாவும் பிளாக் வந்து நம்மளே அடிச்சிருக்கோம். அது காயறதுக்கு முன்னாடியே போய் விரல வச்சு எடுத்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வந்து அதில் பயங்கரமாக பதிச்சிருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும், ஒரு பிகினர் பார்த்த வேலை தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட்டு மேலே பார்த்தோன்னா ஒரு சில்வர் கலர் ஒரு எக்ஸாஸ்ட்டு ஷீல்டுன்னு வரும். அது மேலேயும் வந்து நம்ம கைவரிசையை காட்டி ஃபுல்லாக பிளாக் அடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண மாடிஃபிகேஷன்ஸ். இதை தவிர்த்து பார்த்தோம்னா இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிராஷ் கார்டு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த பல்கான இண்டிகேட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக அழகாக அந்த KTM ஸ்டைல் இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் தெளிவாக சொல்லலை அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.